Hi, hello, welcome back to our channel. So இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிற சாப்பாடு போய் நம்ம பற்களுக்கு நடுவுல மாட்டிக்குது இல்லையா. சோ அப்படி மாட்டிக்கும்போது நம்ம வந்து டக்குன்னு டூத்பிக் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லனா சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவோம். சோ மோஸ்ட் ப்ராபபிலி இப்போ சேஃப்டி பின்லாம் யாரும் யூஸ் பண்றது இல்ல, பட் டூத்பிக் யூஸ் பண்றோம் இல்லையா. சோ டூத்பிக் யூஸ் பண்றதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கூட சேர்ந்து அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம பற்களுக்கு நடுவில் மாட்டோம். ஸோ முன்னாடி பற்களில் மாட்டலாம், இல்லை பின்னாடி பற்களில் மாட்டலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பின்னாடி இருக்க கடவா பற்கள் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கு நடுவில் தான் வந்து மோஸ்ட்டாக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி மாட்டும் போது நம்ம நாக்கை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி வரல அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு ஒரு டூத்பிக் தேடுவோம். ஸோ டூத்பிக்குள்ளே இப்படி நம்ம விடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படி உள்ளே விடும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக இருக்கக்கூடிய கர்வேச்சர் இல்லாமல் நடுவில் வந்துட்டு நம்ம இந்த டூத்பிக்கை விடுற இடத்துல வந்து ஒரு ஹோல் மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து வேக்ஸு, அதனால நம்மளுக்கு ஹோல் மாதிரி தெரியுது. ஸோ நம்மளோட பற்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈர்களுக்கு நடுவில் போய் அது உள்ளே போயிட்டு வரும்போது நம்ம ஈர்களை வந்து பாதிக்கும். ஏன்னா இது ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அது போய் நம்ம ஈர்களை குத்தி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், நம்ம ஈருக்கு கொடுக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போனும் ஈரும் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் அந்த இடத்துல வந்து கேப் பெருசாக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வந்து டூத்பிக்கை போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க கேப்பு பெருசாகிடும். ஸோ பெருசாகிடுச்சு அப்படின்னா நம்ம பற்கள் வந்து வீக் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம பற்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது, அதாவது நம்ம பற்களை பிடிச்சி வைக்கிறதே வந்து நம்ம ஈர்களும் போன்களும், அடியில் இருக்க போனும் மேலே இருக்க கம்ஸ் அதாவது ஈரும் தான் வந்து நம்ம பற்களை பிடிச்சி வச்சுருக்கு. ஸோ நம்ம குத்தி அதெல்லாம் இறக்கிட்டோம் அப்படின்னா பற்கள் வந்து ஆட ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் வந்து பற்கள் ஆட ஆரம்பித்து விழ ஆரம்பிக்கிறது. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளாஸ். ஸோ இந்த மாதிரி இருக்க ஃப்ளாஸ் வந்து நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் நம்ம பேக்கில். அண்ட் இது வந்து ரொம்ப நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா நம்ம ஜஸ்ட் டூத்பிக் யூஸ் பண்ணுற மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேட்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் எந்த இடத்துல மாட்டிருக்கோ அந்த பற்களுக்குள்ளே விட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோன்னா உள்ளே மாட்டிருக்க பொருட்கள் வந்துடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம இப்படி உள்ளே விட்டு மூவ் பண்ணி எடுக்கும் போது நம்ம ஈர்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஸோ ஈர்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாததுனால நம்ம போனும் ஈரும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் பற்களும் வீக் ஆகாது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டூத்பிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல கேப் பெருசாகிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெருசான இடத்துல நீங்கள் இந்த ஃப்ளாஸ் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பத்தாது. அந்த இடத்துல ஈஸியாக மறுபடியும் மாட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஃப்ளாஸ் வந்து நம்மளுக்கு அந்த டைமில் பத்தாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்டென்டல் ப்ரஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதுவும் நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். நம்ம பவுச்சுக்குள்ளே இல்லை பேக்குள்ளே வச்சு கேரி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம ஈஸியாக இப்படி பற்களுக்குள்ளே விட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை நம்ம உள்ளே விட்டு அந்த இருக்க கேப் பெருசாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இருக்க ப்ரெஷ்ஷை வாங்கி நம்ம உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க மாட்டிகிட்டு இருக்க ஃபுட் பார்ட்டிக்கெல்லாம் வந்து இந்த ப்ரெஷ்ஷோடு சேர்ந்து வெளியில் வந்துடும். ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பற்கள் வந்து க்ளீன் ஆகிடும். அது போக நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதாவது இருக்க பாதிப்பை தாண்டி இன்னும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படாமல் நம்ம காப்பாற்றிக்க முடியும் இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணோம். ஸோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி இருக்க கேப் தான் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம வந்து டூத்பிக் போட்டு குத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இரிட்டேஷனுக்கு திரும்ப நம்மளுக்கு வந்து அந்த ஈர்களும் போனும் வந்து இறங்கிட்டே தான் போகும். ஸோ அதை நிப்பாட்டுறதுக்கான ஒரே வழி வந்து நம்ம இன்டர்டென்டல் ப்ரஷஸை யூஸ் பண்ணுறது. சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது டூத்பிக் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ளாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டர்டென்டல் ப்ரஷஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப் வச்சுட்டு நம்ம உள்ளே வச்சுட்டு இந்த பிரிசில்ஸ் போகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஒரு 3 to 4 டைம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளால் இது யூஸ் பண்ண முடியும். இல்லை ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, ஒரு வாட்டி பண்ணும் போதே பிரிசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடலாம். அண்ட் இந்த ஃப்ளாஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் அண்ட் த்ரோ, ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம த்ரோ பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.